அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கதாநாயகனாக சீமான் நடிக்க போகும் ஆடலேறு திரைப்படம் குவியும் ஆதரவாளர்கள். இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். 2010 கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இனிமே முழு நேர அரசியல்வாதியாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால சீமான் பாத்தீங்கன்னா படம் நடிக்கிறத அறவே விட்டுருந்தாரு. படம் நடிக்கிறது, படம் எடுக்கிறது அப்படின்னு எல்லா வேலைகளுமே தவிர்த்துட்டு முழு நேர அரசியல்வாதியாக மக்களுக்கு மட்டுமே பணியாற்றணும் அப்படின்ற நோக்கத்துல தான் சீமான் இந்த முடிவு வந்திருந்தாரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதற்கு பிறகு ஒரு சில படங்கள்ல அவ்வப்போது நடிச்சிருந்தாலுமே ஏதாவது பெரிய கேரக்டர் கொடுத்து யாராவது நடிக்க கூப்பிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக சீமான் தவிர்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த சூழல தான் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு களஞ்சி மேகத்தில் வெளியாகி இருந்த முந்திரிக்காடு திரைப்படத்தில் சீமான் ஒரு காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருந்தாரு. அதற்கு பிறகு மக்கள் அனைவருமே யூடியூப் சேனல்களுக்கு என்ன பேட்டியாக கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, சீமான் அரசியல் நடத்துறாரு சரி, அவர் இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சாரு அப்படின்னா அவருடைய கருத்துக்களை இந்த மாதிரி படங்கள் மூலம் தெளிவாக்க முடியும் அப்படின்னு, ஏன்னா ஒரு படத்துல நடிக்கிறத பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு மக்கள் பாத்தீங்கன்னா சீமான் படம் நடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே உற்சாகம் ஊட்டியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் இதை கருத்தில் கொண்டும் சீமான் என்ன முடிவெடுத்தது அப்படின்னா, அடுத்தது களஞ்சியம் எடுக்க போற ஏதாவது படத்துல நிச்சயமாக நான் நடிக்கிறேன் அப்படின்னு நிறைய நேர்காணல்களை பேசியிருந்தாரு. இதனை தொடர்ந்து களஞ்சியம் பாத்தீங்கன்னா சீமான கதாநாயகனாகவே வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருந்தார். அதனுடைய போஸ்டர் தான் பாத்தீங்கன்னா தற்போது வெளியாகியிருக்கு. அதனுடைய பேரு ஆடலேறு அப்படின்ற ஒரு போஸ்டர் வெளியாகிருக்கு. இந்த ஒரு போஸ்டர் வெளியாகியதுல இருந்தே மக்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா எப்போ இந்த திரைப்படம் வரும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தற்போது ஒரு சிறிய நடிகனாக இருந்தாலுமே அந்த கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா படம் ரொம்ப ஓஹோன்னு ஓடுது அப்படின்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இந்த வகையில முந்திரிக்காடு திரைப்படம் பாத்தீங்கன்னா மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. மீண்டும் இந்த மாதிரி ஆடலேறு அப்படின்னு சீமான் கதாநாயகனாக நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியதுல இருந்தே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள், மாணவர்கள், இளைய சமுதாயம் அப்படின்னு எல்லோருமே இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சீமான் பொதுக்கூட்டங்கள்ல பேசுறதை விட இந்த மாதிரி படங்கள் மூலம் பேசினாரு அப்படின்னா அது இன்னும் நிறைய மக்களை சென்றடையும் அப்படின்றது தான் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளோட ஒரு பெரிய கோரிக்கையாகவே இருந்துச்சு. அதன் அடிப்படையில் இந்த ஆடலேறு திரைப்படம் பாத்தீங்கன்னா தற்போது இந்த ஆடலேறு திரைப்படத்திற்கு உண்டான வேலைகள் பாத்தீங்கன்னா தற்போது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு களஞ்சியம் சொல்லியிருந்தாரு. 24 தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் முழு நேரம் அந்த படம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் இந்த திரைப்படம் வெளியாகி சீமான் கதாநாயகனாக நடிச்சிருந்தாரு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.